சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் தனிமையை மேற்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 26:16 வாசிக்கிறேன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். தனிமை உலகத்தில் இருக்கிற நிறைய மக்களுக்கு உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது அவருடைய முதல் கரிசனை, அவனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். ஆனால் அவன் சிருஷ்டித்த பிறகு தேவனுக்கு கரிசனையாக இருந்த ஒரு காரியம் என்னென்னா, நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 2:18, தேவன் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். அதுக்கு முன்னால் எல்லாத்தையும் நல்லா இருக்கு, சூப்பர்னு சொன்னவர் இந்த ஒரு காரியத்தை குறித்து அவருக்கு கரிசனை உண்டாக்கி அவர் என்ன பண்ணார், ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்கி ஒரு ஃபேமிலி செட்டப் அங்கே பார்க்குறோம். ஆனால் இப்பொழுது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா, அந்த தனியாக இருப்பதல்ல, அதனால் ஏற்படுகிற உணர்வு மனப்பான்மை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படி தனியாக இருந்தால் அந்த மனப்பான்மை ஆகும். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். அந்த தனிமை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தன்னை நான் சிறுமைப்படுகிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு வருது. அந்த தனிமையை குறித்து பார்க்குறோம். தேவனே அதை சொல்லிட்டார், என்னது அது நல்லதல்ல, அப்படி தனியாக விடுறது நல்லதல்ல. அவனுடைய மென்டாலிட்டி தன்னை சிறுமைப்படுகிறவனாக பார்ப்பான், ஆளுகை செய்கிறவனாக பார்க்க மாட்டான் என்று உணர்ந்தவராய் தேவன் அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். விசேஷமாக அவருடைய பிள்ளைகள் நாம் தனிமையை உணர்கிறவர்களாக இருக்கக்கூடாது, அதை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். தனியாக இருப்பது தப்பல்ல, ஆனால் தனிமையை உணர்வர்களாக நான் தனித்தவனும், இந்த சங்கீதக்காரன் தாவீதன் அந்த புலம்பல் போல ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய முதல் கன்சர்ன் பாவத்தை குறித்து அவர் முதல் கன்சர்ன் இல்லை, அதுக்கு அவருக்கு முதல் கன்சர்னே மனுஷன் தனிமையை உணர்கிறவனாக இருக்கக்கூடாது என்பது அவருக்கு கரிசனையாகும். இதை மேற்கொள்வது எப்படி? ஆமாம், தனிமை நல்லதல்ல, சயின்ஸும் சொல்லுது, உலகமும் சொல்லுது, நாமும் அனுபவத்தில் பார்க்குறோம், அறிந்திருக்கிறோம். தனிமையாக இருக்கக்கூடாது, தனிமையாய் உணரக்கூடாது என்பதெல்லாம் அறிந்திருந்தும் அநேகர் கூட்டத்தில் இருந்தாலும் தன்னை தனித்தவர்களாகவும் சிறுமைப்படுகிறவர்களாகவும் தான் பார்க்கணும். இந்த மனப்பான்மையை மேற்கொள்வது எப்படி என்று தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் அந்த தனிமையிலே வாடுகிறவர்களாக இருக்கீங்க. விசேஷமாக உங்களுக்காக இந்த வார்த்தை வருகிறது. மற்றவர்களும் நீங்கள் மற்றவர்களை அந்த தனிமை உணர்விலிருந்து எப்படி விடுதலை ஆக்குவது என்ற டீச்சிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவன் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். அந்த தனிமையை தேவன் ஒரு கரிசனையாக காண்கும் போது நாமும் அதை கரிசனையாக காண்கிறவர்களாக இருக்கணும். அது அப்படியே பரவாயில்ல, இது ஓகே, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு விடக்கூடாது, அதை மேற்கொள்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 139 7-10 வரைக்கும் வாசிக்கிறோம். அதுவும் தாவீதின் சங்கீதம் தான். அங்கே சொல்கிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். சங்கீதக்காரன் இந்த வசனங்களில் அவன் சொல்லுகிற கருத்து வேறுவாக இருந்தாலும் அவன் சொல்லுகிற காரியம் நாம் கவனிக்க வேண்டிய காரியம். எங்கே போனாலும் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் மறைவாக இருக்க முடியாது, நான் உம்முடைய சமூகத்தில் தான் இருக்கிறேன், நீர் என்னோடு தான் இருக்கிறீர். இதை ஒரு மனுஷன் அறிந்திருக்க வேண்டும். விசேஷமாக நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார்,
விசுவாசத்தினாலே இயேசு என்னுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து உணர்ந்திருக்க வேண்டிய காரியம், நான் எந்த சூழ்நிலையிலே என்னை சுற்றி ஒரு 1000 மைலுக்கு எந்த மனுஷனும் இல்லைனாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருந்தால் அதை காட்டிலும் சிறந்த துணை உலகத்தில் வேற யாரும் இல்லை. தேவன் மனுஷனை தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு மனுஷியை உண்டாக்கினார். பூமியில் ஒரு ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு உணர்ந்தார். ஆனால் அந்த ப்ரெசன்ஸை காட்டிலும் மற்றொரு மனுஷியின் அந்த சமூகத்தை காட்டிலும் தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு துணை. ஒரு மனுஷி, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், சபையார், யாருன்னாலும் சொல்லிக்கோங்க, 24 hours உங்கள் கூட இருக்க முடியாது. 24 hours உங்களுக்குள்ளேயே உங்கள் சுற்றியே இருந்தாலும் உங்கள் மனது தனிமைப்பட்டவர்களாக உணரும் போது உங்களுக்கு உதவி செய்ய அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் மனதின் யோசனைகள் எண்ணங்களையும் அறிந்து உங்களோடு இடைப்படுகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். சொல்லலாம், மனுஷன் சுற்றி இருக்கிறான், ஆனால் என் உணர்வுகளை யாரும் புரிஞ்சிக்கல, என் மனசில் என்ன ஓடுதுன்னு யாருக்கும் தெரியல. ஒருத்தருக்கு தெரியும், அவர் உங்களோடே இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்கள் கடந்த காலம், உங்கள் நிகழ்காலம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து தானே சகல கேள்விகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக அல்ல, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு துணையாளராக உங்களோடு இருக்கிறார். இதை நான் உணர்ந்து கொள்ளணும். இந்த ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டால் என்னை தனியாக வனாந்திரத்தில் விட்டாலும் எனக்கு அந்த தனிமை உணர்வு வராது. ஏன்னா என்னோடு ஒரு தேவன் இருக்கிறார். நான் அவரோடு பேசிகிட்டு இருக்கேன், அவர் சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த சம்பாஷணையே உங்களுக்கு இன்பமாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு சொல்லிட்டு போய் நீ முட்டி போட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சர்ச்சை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. போகிறது நல்லது தான். தனியாக உங்களுக்கு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறது நல்லது தான். பட்டு ஜெபிக்கிற ஒரு இடமே இல்லைன்னா கூட, பைக்கை நீங்கள் ஓட்டிகிட்டு போனால் கூட நீங்கள் ஆண்டவரோட பேச முடியும், ஆண்டவர் உங்களோட பேச முடியும். அந்த உறவு, அந்த இன்விசிபிள் ஃப்ரெண்டாக அவர் எப்பொழுதும் உங்களோடே இருக்கிறார் என்ற உணர்வு இருந்தாலே எந்த மனுஷனும் தனிமையை உணர மாட்டான். நீங்கள் தனிமையை உணர்கிறீர்களா என்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வை இழந்தவர்களாக இருக்கிறீர்கள், அல்லது அந்த அறிவு இல்லாதவர்களாக இருக்கீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதே தெரியாமல் இருக்கலாம். இல்லை, இயேசு போகும்போது சொன்னார், நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போனால் என்னை போலவே இன்னொரு தேற்றரவாளனை, ஆறுதல் செய்கிறவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார், ஃபார் எவர். அப்பப்போ வந்து விசிட் பண்ணதுக்கு இல்லை, சண்டே வந்து விசிட் பண்ணுறவர் அல்ல ஆவியானவர். உங்களுக்குள்ளாக இருந்து வாசம் செய்து உங்களை நடத்தி போதித்து உங்களுக்கு ஆறுதல் தந்து உங்களை தேவ சுத்தத்தை நிறைவேற்ற உங்களை பழக்குவித்து பயிற்சி கொடுத்து உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றி முடிவு பரிந்தும் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற அவருடைய பிரதிநிதியாக, ஸ்தானாதிபதிகளாக உங்களை ஆளுகை செய்ய வைத்து முடிவிலே நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க உதவி செய்கிறார். அந்த நித்திய ஜீவனின் அச்சாரமாக, கேரண்டியாக உங்களோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவன், திரியேக தேவன்ல ஒருத்தர் உங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறார். இந்த பிரசன்ஸை காட்டிலும், இந்த துணையை காட்டிலும் மேலே துணை உங்களுக்கு தேவைப்படாது. இதை அறிந்து கொள்ளுங்கள். தனிமை மேற்கொள்ளணும்னா முதல்ல 1000 பேர் எனக்கு சுற்றி இருந்தாலும் நீங்கள் தனிமையை உணர்வீர்கள். ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னுள் வாசம் செய்கிறார் என்றதை அறிந்திருந்தோமானால் தனிமையை நாம் ஜெயித்து விடலாம். இருந்தாலும் தேவன் அதோடு நிப்பாட்டவில்லை. இங்கே பார்க்குறார், ஏதேன் தோட்டத்தில் அவர் அவனோடு இருந்திருந்தாலும் அவனுக்கு தனியாக இருக்கிறது தப்பு, நல்லதல்ல அப்படின்னு அறிந்து அவர் ஏற்ற துணியை உண்டாக்கினார். அதே மாதிரி
நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 68:6 தனித்தவனுக்கு தேவன் வீடு வாசலை உண்டாக்குகிறவரா. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் செய்த அதே காரியத்தை தான் எங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு மனிதன் தனிமையை மேற்கொள்ளணும்னா அவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் பிளான் ஃபேமிலி. வீடு வாசல் உங்களுக்கு இருக்கணும், உங்கள் ஃபேமிலி இருக்கணும், சொந்த அப்பா அம்மா பிள்ளைகள் கணவன் மனைவி. இந்த செட்டப் ஏதோ மனிதர்களால் உண்டாக்கப்பட்டல, தேவனே டிசைன் பண்ணது. தேவனுடைய முதல் கரிசனைக்கு அவர் கொடுத்த சொல்யூஷன் ஃபேமிலி. அடுத்ததான் மீது எதனால நீங்கள் சொல்லுகிற எந்த காரியங்கள்னாலும் ஃபேமிலியை, அந்த உறவை நீங்கள் திரும்ப புதுப்பித்து கொள்ளுங்கள், ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த உறவுகள் முறிந்திருக்கும் போது தான் உங்களுக்கு தனிமையை உணரணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய குறைகள் வேதனைகளை பகிர்ந்து கொண்டு ஆறுதலை பெறும்படியாக மனுஷனுக்கோ மனுஷிக்கோ ஒரு வீடு வாசல் ஃபேமிலி இருந்தால் நல்லது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிராகரிக்கிறதுனால தான் நீங்கள் உலகத்தில் தனிமையை உணர்கிறவர்களாக இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற இந்த தனிமையை நான் மேற்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லும் போது அவர் கொடுக்குற சொல்யூஷன் என்னென்னா, பூமிக்குரிய சொல்யூஷன், ஆவிக்குரிய சொல்யூஷன் தேவன் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிறார். பூமிக்குரிய சொல்யூஷன் என்ன? உங்கள் ஃபேமிலியோட ரீகன்சைல் ஆகுங்க, ஒப்புரவாகுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒப்புரவாகுங்க, தனிமையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஃபேமிலி இருந்தும் நான் தனித்தவனாக உணர்கிறேன் அப்படின்னா அந்த ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணணும் என்பதை சொல்லியிருக்கோம். ஒருவருடைய பாரத்தை நீங்கள் சுமத்து கொள்ளுங்கள்னு வாசிக்கிறோம். என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தரோட ஒருவர் இருந்து ஃபேமிலிக்குள்ளே அவங்களே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் உங்கள் கவனமாக இருங்க. மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியம், ஃபேமிலிக்குள்ளே என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். உலகம் என்கரேஜ் பண்ணுதோ இல்லையோ, சபை என்கரேஜ் பண்ணதில்லை, எல்லாம் சபையை என்கரேஜ் பண்ணதுக்காக தான் அமைக்கப்பட்டது. அதே மாதிரி ஃபேமிலியும் என்கரேஜ் பண்ணதுக்காக தான் அமைக்கப்பட்டது. அந்த வேலையை நீங்கள் செய்யாமல் இருந்தால் அந்த உங்கள் செயல்பாடு சரியாக இல்லை. அதனால்தான் ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் அந்த தனிமை உணர்வை உணர்கிறவராக இருக்கிறார். ஃபேமிலி செட்டப் என்கரேஜ் பண்ணுறதா இருக்கணும். தோல்விகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். அதுலேருந்து ஒருத்தர் நீங்கள் என்கரேஜ் பண்ணி ஜெயித்து ஒரு குடும்பமாக ஜெயிக்கிறவர்களாக, தேவ சித்தத்தை பூமியில் நிலைநாட்டுகிறவர்களாக இருக்கணும். இதுதான் தேவ சித்தம். குடும்பத்தில் உனக்கு என்ன ஆச்சு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி புண்படுத்தி, ஐயோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட நான் பேசுறது காட்டிலும் நான் தனியாக இருந்துடலாமே அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையை ஃபேமிலியில் உண்டாக்கிறாதீங்க. விசேஷமாக நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், விசுவாச வீரன், விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன், உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் எனக்குள்ளாக இருக்குன்னு சொல்லுகிறவர்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் விசுவாசம் உடையவர்கள், அன்பு உடையவர்கள், ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும், ஜெயிக்க உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து பேசுகிறது. குடும்பத்தில் அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்கரேஜ் பண்ணுவீங்க. என்கரேஜ் பண்ணுற உணர்வு, மனப்பான்மை இல்லை, வார்த்தைகள் இல்லை, செயல்பாடுகள் இல்லைன்னா அங்கே அன்பு குறையுதுன்னு அர்த்தம். தேவனிடத்தில் அந்த அன்பை கேட்டு பெற்றுக்கொள்ளும். தேவனுடைய அன்பு உங்கள் மேலே இருக்கிறது என்பதுக்கு அடையாளமாக உங்கள் இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதே தேவன் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு ப்ரூஃப். அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் உலகத்துக்கு நான் அன்பாக இருக்கேன், ஏழைக்கு அன்பாக இருக்கேன், தேவனை அறியாதவர்களுக்கு அன்பு காமிக்கிறேன், தானம் தர்மம் பண்ணுறேன், சர்ச்சில் போய் மற்றவங்கள்ட்ட பேசலாட் ஆகும்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் அன்பை காமிங்க. உறவினரிடத்தில் அன்பை காமிங்க. வீட்டில் அன்பை காமிக்க முடியாமல் நான் உலகத்தில் அன்பு காமிக்கிறவனா இருந்தால் அது மாய்மாலம். ஒரே ஊற்றிலேருந்து கசப்பும் இனிப்புமான தண்ணி வராது. ஒரே கேரக்டர் தான் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல வித்தியாசமாக காமிக்குது, மற்ற இடத்துல வேறு மாதிரி காமிக்கிறதுனா மாய்மாலம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம்.
அப்படி இல்லை, ஃபேமிலி செட்டப் சரி பார்க்கணும். தேவன் அதுக்கு தான் ஃபேமிலியை செட்டப் பண்ணியிருக்கிறார். வாசித்தோம்ல, வீடு வாசலை ஏற்படுத்துவது, அந்த ஃபேமிலியை ஏற்படுத்துவது ஒரிஜினல் மனுஷன் நானாக தேடிக்கிட்டேன், அது எங்கள் அப்பா அம்மா தேடி வச்சாங்கன்னு இல்லை, தேவன் அமைத்த ஒரு காரியம். இயேசுவை அறியாமல் தேவனை அறியாமல் இருந்தபோது வேற. இப்போ தேவனை அறிந்தவர்களாக இருந்தால் இந்த செட்டப், ஃபேமிலி செட்டப் தேவன் எனக்கு கொடுத்தது என்பதை அறிந்து உணர்ந்து அந்த ஃபேமிலியை காப்பாற்ற, ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருவரும் பலப்பட்டு தேவனில் வளர, விருத்தி அடைய உதவி செய்யணும். ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்னாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில்னாலும் சரி, ஏன் நாம் தேவனுடைய ஆறுதலை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியறதில்ல, இல்லைன்னா நாம் ஏன் உணர்ந்துக்கிறது இல்லைன்னா, 2 கொரிந்தியர் 1:3-4 வாசிக்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன், அவர் நமக்கு ஆறுதலை தருகிறாரா, அந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். நான் ஆறுதலை பெற்றவனாக உணர்ந்தவனாக இருந்தால் தான் நான் மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவனாக இருக்க முடியும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பல வரும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தேவனுடைய ஆறுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது, அவர் ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார், சகல விதமான ஆறுதலையும் தருகிறவராக இருக்கிறார். கம்ஃபர்ட், எல்லா விதமான கம்ஃபர்ட் தருகிறார். உங்கள் வேதனை எல்லாம், பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு இளைப்பாறுதலை, சமாதானத்தை, ஆறுதலை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அவர் தருகிறவராக இருக்கும்போது நான் ஏன் அனுபவிக்கலை அப்படின்னா, ரீசன் ஒன்று இருக்குது. ஒன்று, தேவனோடு இருக்கிறவங்க உறவை செக் பண்ணி பார்க்கணும். யோவான் 15:4-5 வாசிக்கிறோம், நம்ம கிளை செடியோடு ஒட்டியிருந்தால் அந்த செடியில் இருக்கிற சத்து கொடிக்கு வரும், பிரான்ச்சுக்கு வரும். அப்போ அந்த அந்த சத்துவத்தின் பலன் வெளியில் காணப்படும், கனியாக காணப்படும். கனி வரல அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த பிரான்ச் செடியோட ஒட்டி இல்லை. அந்த உறவு சரியாக இருந்தால், இயேசுவோடு இருக்கிறவங்க உறவு சரியாக இருந்தால், அவர் அளிக்கிற ஆறுதலை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் பிரயாசப்படணும்னு ஒன்றுமே இல்லை. தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் தருகிற ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில் இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனி தரணும்னு ஆசைப்பட்டு கொடி கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது கனி. மற்றவங்க சாப்பிட்ற எடுத்துக்கொள்கிற அளவுக்கு கனி ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். தேவனுடைய உறவில் இருக்கும்போது இந்த ஆறுதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ரோமர் 15:4 சொல்லுது, வேத வசனத்தினால் தேவன் நமக்கு ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் தேவனுடைய உறவில் இருக்கிறேன், அவர் பிரசன்னத்தில் இருந்து ஆறுதலை பெறுகிறேன்னு சொல்லிட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஏதோ புகை மண்டலமாக வரணும், வித்தியாசமான உணர்வுகளின் அடிப்படையிலான ஒரு அனுபவங்களை கிறிஸ்தவர்கள் தேடுகிறார்கள் ஆறுதலுக்காக அல்ல. அதுதான் உலகமும் தேடுது. மதுபானம், போதை அப்படின்னு சொல்லி தேடுகிற ஒரு பழக்கம் உலகத்தில் இருக்குது. தேவன் அந்த விதத்தில் நம்மளுக்கு ஆறுதலை தருகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தில் தேவன் பண்ணுகிறவர் இருந்தால் தேவன் அவருடைய சித்தம் எப்படினாலும் செயல்படுவார். ஆனால் அவர் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னா வேதவசனம். வேத வசனத்துக்கு புறம்பாக ஒரு காரியம் உங்களுக்கு ஆறுதல் தராது. அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்குற முக்கிய ஒரு மெயின் கருவியே அவருடைய வசனம். அவருடைய வார்த்தை சகல உலகத்தையும் உண்டாக்குனதா? உங்கள் இருதயத்தில் ஆறுதலையும் சமாதானத்தையும் உண்டாக்காதா? வேத வசனத்தை வாசித்தாலும் நிறைய பேருக்கு அது ஆறுதலை கொடுக்க கூடாதபடிக்கு இருக்கிற காரணம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்யோன்யம் இல்லாமல் போச்சு. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வசனத்தில் இருக்கிற சத்துவத்தை எடுத்து நமக்கு விளக்கி நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக தான் நமக்கு ஆறுதலையும் தருகிறவராக இருக்கிறார். தனிமையாக இருப்பது நல்லல்ல, தனிமையை உணர்வது நல்லதல்ல என்று தேவன் கண்டு அதை மேற்கொள்வதற்காக தேவனே நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக இருந்தால், உணர்ந்தாலே நாம் தனிமையை மேற்கொண்டு விடும்.
ரெண்டாவதாக நம்ம கவனிக்கிற காரியம் என்னென்னா, தனிமையை மேற்கொள்வதற்காகவே தேவன் அமைத்த ஒரு அமைப்பு என்னென்னா குடும்பம். இந்த குடும்பத்தில் தேவனுடைய உறவை நாம் ஒருவரோடு இருக்கிற உறவை நாம் சீர்படுத்தி கொண்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது, இந்த குடும்பம்தான் நம்ம இந்த தனிமையை மேற்கொள்வதற்கு தேவன் கொடுத்த பலனாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவரும் இந்த தேவனுடைய ஆறுதலை பகிர்ந்து கொள்ள முடியாததுக்கு காரணம், தேவனோடு இருக்கிற உறவில் எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது, அதை சீர்படுத்தணும்னு சொன்னோம். தேவனோடு இருக்கிற உறவில் இருக்கும்போது அது எப்படி அனுபவிக்கிறது, எப்படி பெற்றுக்கொள்வது என்றால், நாம் வேத வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசி நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். தேவன் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் சபையிலே சேர்க்கிறவராக இருக்கிறார். சபை அப்படின்னு சொல்லும்போது உலகமெங்கும் இருக்கிற அவருடைய சரீரமாகிய சபை, அந்த தேவனுடைய குடும்பம், விசுவாச குடும்பத்திலே தேவன் நம்மை இணைக்கிறவராக இருக்கிறார். அந்த முழு உலகத்தில் இருக்கிற சபையை இணைக்கிறது பரிசுத்தாவின் கிரியையாக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு லோக்கல் சர்ச்சும் கொடுத்துருக்கிறார். முழு உலகத்தில் இருக்கிற சபையில் நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன், உண்மைதான். ஆனால் அந்த சபை கூடி வருகிற ஒரு இடம் இருக்கணும். அந்த சபை கூடி வருகிறதை ஒருவர் நம்ம விட்டு விடக்கூடாதுன்னு எபிரேயர் 10:24-25 இருக்குது. சபை கூடி வரும்போது என்ன செய்யணும் என்பதையும் அந்த வசனத்தில் பார்க்குறோம். ஒருவருக்கொருவர் நற்கிரியைகளிலே நாம் ஏவுகிறவர்களாக, அவர்களை பலப்படுத்துகிறவர்களாக, விசுவாசத்தை கட்டுகிறவர்களாக இருக்கணும். நிறைய நேரத்தில் இப்போ என்ன பண்ணோம்னா, சர்ச்சில் போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறோம். சர்ச்சு சண்டே அட்டன் பண்ணோமா, அட்டன் பண்ணிட்டோம், சர்ச் அட்டெண்டன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபெலோஷிப் இருக்கா, ஐக்கியம் இருக்கா? ஐக்கியம்னா ஒருவரோடு ஒருவர் நேரம் செலவழிக்கிறவர்களாக இருக்கணும், ஆவிக்குரிய விதத்தில் இருக்கணும், பூமிக்குரிய விதத்துலேயும் இருந்துக்காங்க. அந்த உறவு நண்பர்கள் இந்த ரீதியில் இருக்கிறது நல்லது. பட் ஆவிக்குரிய கிரியைகள் அங்கே காணப்படணும். ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்கிறவர்களாக, தேவன் கொடுத்த கிருபைகளை வரங்களை பயன்படுத்துகிறவர்கள், நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற உதவியை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். பொருளாதார ரீதியை பற்றி பேசலை நான், அப்படி இருந்தாலும் நல்லது தான். ஆனால் ஒருவருக்கொருவர் விசுவாசத்தில் அவர்கள் பலப்படுவதற்கு, வளருவதற்கு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருக்கிற ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் தேவை. அப்போ அதுக்கு தான் சபையை வைத்திருக்கிறார். சபையில் எல்லாரும் கூடி வந்து ஓகே சண்டே வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டோம், அது புனிதமான ஒரு நாள், ஓகே அன்றைக்கி சர்ச்சுக்கு போகலன்னா எனக்கு சாமி கண்ணு கொத்திடும் ரேஞ்சில் பயந்துட்டு போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. சபை கூடி வருவது மன மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவ வசனத்தை கேட்குறோம், துதிக்கிறோம், இணைந்து பாடுகிறோம், அந்த அட்டெண்டன்ஸோடு நிப்பாட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அந்த சபை என்ற அந்த ஒரு அமைப்பு, அந்த சமுதாயத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்ல. தேவனுடைய வார்த்தையின் பலனை பெற்றுக்கொண்டீர்கள், இணைந்து தேவனோடு மகிழ்ந்து ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் சபையாரால் அந்த ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குனது எதுக்கு? எல்லாரும் கூடி ஒரு நாள் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு போகிறதுக்காக மாத்திரமா? அதுவும் ஒரு பங்கு. ஆனால் அது மாத்திரம்தான் உங்கள் பங்காக இருந்தால் மீதி இருக்கிற எத்தனையோ பெனிஃபிட்ஸை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். மேபி சண்டே மார்னிங் அந்த ஐக்கியத்தை சிறிய சபைகளில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், பெரிய சபைகளில் வைக்க முடியாமல் இருக்கலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், சின்ன ஒரு குரூப்பில் நீங்கள் மீட் பண்ணுறதா இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு 4-5 பேராவது ஆவிக்குரிய ரீதியில் உங்களை விசாரிக்கிறவர்களாக, பலப்படுத்துகிறவர்களாக, என்கரேஜ் பண்ணுகிறவர்களாக, சேர்ந்து நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே ஊழியங்களிலே வளர்கிறவர்களாக இருக்கிற ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். அந்த அமைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் உங்களுக்கு இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லைன்னா, ஏதாவது ஒரு சின்ன குரூப் உங்கள் சர்ச்சிலேயோ எங்கேயோ ஒரு கேர்சல், ஒரு ப்ரேயர்ஸ் குரூப்பு அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து இணைந்து ஆவிக்குரிய காரியங்களை பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு, வேதத்தை தியானிப்பதற்குன்னு ஒரு அமைப்பை வைத்து கொள்ளுங்கள். அதோட பெஸ்ட்டு பிளேஸு ஃபஸ்ட்டு ஃபேமிலி. சில நேரத்தில் தூரமாக இருக்காங்க, ஏதோ ஒரு காரணங்களில் உங்களுக்கு ஃபேமிலி செட்டப் இல்லை, சப்போர்ட் இல்லைன்னா தேவன் ஆல்டர்னேட்டிவாக ஒரு சப்போர்ட்டும் வச்சுருக்கிறார்.
சபையாரின் ஐக்கியம் இருக்கணும். எங்கனாலும் இருக்கணும். யாராவது தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளோடு இருக்கிற உறவு உங்களுக்கு இருப்பது நல்லது. இல்லைன்னா ஏற்படுத்தி கொள்ளுங்க. தனிமை நான் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு நீங்கள் உறவை பலப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தது சர்ச்சோடு இருக்கிற உங்கள் ஃபெலோஷிப்பை பலப்படுத்துங்க. அட்டண்டன்ஸை சொல்லலை. அட்டண்டன்ஸ் நீங்கள் 365 நாளில் நீங்கள் 300 நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் தனிமையை மேற்கொள்கிறவர்களானா அங்கே அட்டண்டன்ஸ் தான் கொடுத்துட்டு வரீங்க. உங்களை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உங்களோடு இருக்க ஐக்கியமாக இருந்து உங்கள் வேதனைகளை பாரத்தை சுமக்கிற ஒரு 4 பேர் உங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் தேவன், அதுக்காக தான் சபை கூடி வருதலை அவர் என்கரேஜ் பண்ணுறார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. ரட்சிக்கப்படுகிற எல்லாரையும் சபை ஐக்கியத்தில் சேர்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே அவங்கள ஒருவரோடு ஒருவர் விசாரித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்கரேஜ் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படின்பதற்காக தான் தேவன் சபையை ஏற்படுத்தி சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்க்கிறவராக இருக்கிறார். இந்த உறவை ஏற்படுத்துவது, இந்த உறவில் வளருவதற்கு ஆட்டோமேட்டிக்காக போய் இன்றைக்கி சர்ச்சில் போய் சேர்ந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். இல்லை ஃபேமிலியில் எப்போ நம்ம எல்லாம் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் சரியாயிரும்னு நினைக்காதீங்க. இதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் எஃபர்ட்டும் போடணும், பிரயாசப்படணும். சபையின் உறவு, குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை நீங்கள் சீர்படுத்தி மேம்படுத்துவதற்கு உங்கள் பிரயாசம் இருக்கணும், நேரமும் எடுக்கும். ஆனால் அதுக்குடைய பலனும் இருக்கும். நிறைய நேரத்தில் இந்த ஐக்கியம் இருந்தாலும், குடும்பம் இருந்தாலும் தனிமையிலே வாடுகிறவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? உதவியை கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த தனிமையின் உணர்வு இருக்குது, இந்த தோல்வியின் உணர்வு இருக்குது அப்படின்னு எனக்கு உதவி தேவை என்பது சொல்வதற்கு பயப்படுறாங்க. ஐயோ, நான் என்ன எவ்வளோ பெரிய பழைய விசுவாசி, எவ்வளோ என்னை குறித்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற காரியத்தில் உதவி கேட்காம இருந்தே தானே அதை டீல் பண்ணிக்கலான்னு இருக்கிற அந்த உணர்வினால் தேவன் கொடுத்துருக்கிற இந்த அமைப்புகள் உறவுகள்லாம் இருந்தும் தனிமை உணர்கிறவர்கள் இருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை. நாம் உதவி தேவைப்படும் போது கேட்கிறவர்களாக இருக்கும். குடும்பம், சபை, இது இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நான் தனிமையை மேற்கொள்வதற்காகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்னன்னா, எரேமியா 29:11 அவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. தேவன் நம்மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்ற அறிவு, உணர்வு தான் நமக்கு இருக்கிற அர்த்த யுக்தி. தரிசனம். தேவன் உங்களை எதற்காக பூமியில் வைத்திருக்கிறார்? ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் ஆக்சிடென்ட் அல்ல. உங்களுக்கு இத்தனை அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், கடினமான அனுபவங்கள் எப்படினாலும் இருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் உங்களை நடத்தி அவர் அறிகிற அறிவை கொடுத்து, ஒரு குடும்பத்தை கொடுத்து, சபையை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, பலனை தந்திருக்கு, ஜீவனை தந்திருக்கிறார்னா தேவன் உங்கள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கம் என்னது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருந்து அதோடு நாம் இணைந்து இருந்தால் அதை குடும்பத்தை போல, சபையை போல அது ஒரு நல்ல ஒரு துணை. உங்கள் தரிசனத்தை விடாதீங்க. தரிசனம் உடையவர்களாக இருந்தால் இப்போ இருக்கிற உங்களுடைய அந்த தனிமை உணர்வுகளை காட்டிலும் உங்கள் சிந்தனை எல்லாம் இந்த தரிசனத்தை நான் எப்படி நிறைவேற்றணும், எப்படி அடையணும், அதை தேவ சித்தத்தை நான் எப்படி நிறைவேற்றணும்னு தான் உங்கள் மைண்டெல்லாம் அது மேலே ஆக்கிப்பையாக இருக்குமே. என்ன பறிச்சு நான் என்ன எனக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு உங்கள் மேல் செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் காட் சென்டர்டாக இருக்கும். தேவன் மேல் உங்கள் எண்ணங்கள் மையமாக இருக்குமே இல்லையா? அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், அவருடைய நோக்கங்கள், அவருக்கு பிரியம் என்ன என்பதை
நான் தியானித்து அதை விரும்புகிறவனாக அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறவனாக இருப்பேனே ஒழிய என்னை குறித்து இருக்கிற எண்ணங்களை வச்சு நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கேன் என்று அந்த லோ தன்னைத்தானே தாழ்த்தி எண்ணுகிற ஒரு மனப்பான்மை, ஒரு குணாதிசயம் இருக்காது. உங்களதெல்லாம் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், என்னை ஆளுகை செய்யும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். தேவன் எப்படி இயேசுவோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு இருந்து பூமியில் நற்கிரியைகளை செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினாரோ அவரை போலவே என்னை பூமியில் வச்சு பரிசுத்த ஆவியானவரை தந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவருடைய ஸ்தானாதிபதிகளாக என்னை வைத்திருக்கிறார் என்ற உணர்வுல செயல்படுவீர்கள், வாழ்வீர்கள். இந்த அப்படியே தோல்வியின் மனப்பான்மையிலிருந்து உழண்டு கொண்டு இருக்க உங்களுக்கு நேரம் இருக்காது, அதை குறித்த ஒரு எண்ணமே இருக்காது. அந்த நேரத்தில் தனித்து இருக்க உங்களுக்கு டைம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. எப்படி தேவன் உங்களோடு எப்போதும் இருக்கிறாரோ அதே போல் நீங்கள் உங்களோட எப்போவுமே இருக்கீங்க, அது மறந்துடாதீங்க. என்னுடைய கம்பெனியே நான் விரும்பலைன்னா, நான் என்னை நேசிக்கவில்லை என்றால் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னமோ நானே எனக்கு போதும், எனக்கு அந்த கம்பெனி போதும், எனக்கு தனிமையாக இருந்து நான் இதை யோசிக்கிறதுக்கு, திட்டமிடுவதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நிறைய பேர் தனித்து இருக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு தான் எப்போவுமே ஒரு 4 பேர் வேணும், ஃப்ரெண்ட்ஸு வேணும், ஒரு மொபைல் வேணும், யார்ட்டையாவது பேசணும், சேட் பண்ணணும். தனியாக இருக்கிற அந்த உணர்வை பயப்படுறாங்க. ஏன்னா தனிமை என்ப அந்த உறவு, நான் என்னோடு பேசி கொண்டு இருக்கிற அந்த கம்பெனி, அந்த உறவை அவர்கள் விரும்பலை. இல்லை, நீங்கள் உங்களோடு இருக்க பேசுகிற உணர்வு அந்த கம்பெனி, யூ செல்ஃப் இஸ் ஆல்சோ குட் கம்பெனி, நல்ல துணை. நான் என்ன தாவீதை குறித்து வாசிக்கிறோமே, தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். தேவன் திடப்படுத்தினார்னு சொல்ல காரியம் ஒன்று, ஆனால் தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்கிற ஒரு காரியம் இருக்கணும். என்னை நானே என்கரேஜ் பண்ணுறோன்னா நான் இருக்கணும். அது எப்போ வரும்னா, என்னை குறித்ததான வேதம் என்ன சொல்கிறது என்ற உணர்வு, அறிவுகள் எனக்கு இருந்தால், அதை அந்த மனப்பான்மையிலே நான் நிலைத்திருப்பதற்கு வேதம், தேவன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு காரியம், ஒரு பர்பஸ் கொடுத்துருக்கிறார். பர்பஸ் இல்லாமல் அலையும்போது தான் ஐயோ நான் என்ன, எது என்னாச்சு, அது என்னாச்சு, பழசு என்னாச்சு, நிகழ்காலம் என்னாச்சு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சரியில்லை அப்படின்னு மற்றதை நினைக்கிற காரியங்கள் இருக்குது. தேவன் ஒரு நோக்கத்தை வச்சுருந்தார்னா அந்த கோல் அடையிறது எப்படி, ஒன்றை தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்றார் பால். அதை தான் நான் பிடிச்சு கொண்டு இருக்கிறேன், அதை நிறைவேற்றுறதுக்காக ஓடுறேன். பின்னானவர்களை மறந்துட்டேன், மற்றதெல்லாம் குப்பையுமா என்றேன். எனக்கு அதெல்லாம் இல்லை, ஒரு கோல் இருக்குது, தேவன் கொடுத்துருக்கிற கோல் இருக்குது, அதுதான் மையம். ஃபோக்கஸே அங்கே தான் இருக்கும். அப்படி ஃபோக்கஸ்டு பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழறதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவ நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டிருங்கள். அறிந்து கொண்டால் இந்த தனிமையை கொண்டு விடுவீர்கள். தனிமையை உணர்கிறவர்களாக இருந்தால் தேவ நோக்கத்தை அறியவில்லை, அந்த நோக்கத்தை இல்லைன்னா அறிந்தவர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு அந்த நோக்கத்தை விட்டு வழி விலகி போயிட்டீங்கன்னு அர்த்தம். தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். திரும்ப அந்த உங்கள் மேல் வைத்திருக்க அந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டிருங்கள். இல்லை அறிந்தவர்கள் அதில் திரும்ப ஓட பழகுங்க. இப்பொழுது இருக்கிற இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் ஈஸியாக மேற்கொண்டு வருவீர்கள். எபிரேயர் 4:15-16 சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவும். தேவன் நம்முடைய பலவீனங்களை அறிந்தவராயிருக்கிறார். நம்முடைய தனிமையிலே நாம் வாடுகிறதை அறிந்தவராயிருக்கிறார். அவருக்கு சொன்னா போதான் எப்படி அப்படின்னு இல்லை, அவர் ஏற்கனவே பூமியில் இருக்கும்போது இதையெல்லாம் அனுபவித்து அதை ஜெயித்தவராக இருக்கிறபடினாலே நமக்கு உதவி செய்ய அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்படி
நமக்கு உதவி செய்கிற தேவன் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவரிடத்துல தைரியமாய் போய், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் நான் தடுமாறுகிறேன், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு தைரியமாய் போய் கேட்கறதுக்கான ஒரு காரியத்தை இயேசு சிலுவையிலே நமக்கு செய்து, இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து நம்ம பிதாவின் இடத்துல வந்து அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வழிவாசலை உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் அனுபவித்த சகல காரியங்களையும் இயேசு பூமியில் இருந்தவர் தானும் அனுபவித்தவராக இருக்கிறார். அதனாலே உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஏற்றவராயும் இருக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயத்தை இன்னைக்கு அவரிடத்தில் ஊற்றி விடுங்க. கர்த்தர் சகலவிதமான ஆறுதலையும் தருகிற தேவன் உங்களுக்கு இந்த நாளில் ஆறுதல் தருவார். தேவனுடைய உணர்வை தேவனுடைய சமூகத்தை உணர்கிற இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு கட்டளையிடுவார். உங்கள் குடும்பத்தின்ல இருக்கிற சீர்பட வேண்டிய காரியங்களை சீரமைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். சபையில் இருக்கிற உறவை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு சபையின் உறவில் வளர கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு 4 பேராவது உங்களுக்கு உங்களை பலப்படுத்துகிற ஒரு உறவு, ஆவிக்குரிய உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சர்ச் அட்டண்டன்ஸோடு நிப்பாட்டாதீங்க, ஐக்கியத்தில் வந்துடுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க தரிசனத்தை அறிந்து அதை நிறைவேற்ற ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் என்றார். விசேஷமாக தனிமையிலே வாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவன் தாமே இந்த நாளிலே அந்த உணர்விலிருந்து ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவீரார். அந்த தனிமையின் உணர்வுகளை உண்டாக்குற எல்லா அசுத்தாவிகளின் கிரியைகளே இயேசு நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, மனதிலே இருக்கிற கட்டுகளை நீர் கட்டவிழ்த்து ஒரு விடுதலை கட்டளையிடுவீரார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று அறிகிறோம். ஆவியானவரே, நீர் செயல்படுவீராக. அவர்கள் இருதயங்களிலே, அவர்கள் மனதிலே, அவர்கள் குடும்பங்களிலே, அவர்கள் வேலை ஸ்தலங்களிலே எங்கெல்லாம் கர்த்தாவே அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடங்களிலே நீர் செயல்பட்டு சகலவிதமான ஆறுதலை நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். குடும்பத்திலே என் தேவனாமே பெரிய கிரியை செய்து அந்த குடும்ப உறவுகளை மேம்படுத்துவீராக. இவர்கள் சபையின் உறவிலே ஐக்கியத்தில் வளர உதவி செய்வீராக. இவர்கள் மேல் வைத்திருக்க அநாதி தீர்மானத்தை அறிந்து அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க இவர்களை பலப்படுத்தி நடத்துங்க. ஜெயம் தாருங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.